தான் என்ன செய்யலை, சலாமை இன்று நான் முந்தி சொல்லவில்லை என்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக நாம் வரலாறுகளில் பார்க்கிறோம் என்று சொன்னால் இதுதான் சஹாபாக்கள். இம்மை அல்ல, மறுமை. அந்த மறுமையில் ஒருவருக்கு கிடைக்கப்படக்கூடிய அந்தஸ்து, அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய வெகுமதிங்கிறது என்னைக்கும் நிலையாக நிலைத்து நிற்கக்கூடியது. அப்படிப்பட்ட மறுமையினுடைய அந்த முத்து மாளிகையை கூட தன்னுடைய சகோதரருக்கு, நமக்கு இவ்வளோ நாள் வந்து சலாம் சொல்லுகிற பொழுது பதில் சொல்கிற அந்த சஹாபிக்கு, அந்த நபித்தோழருக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அல்லவா, அதுதான் உன்னதமான அல்லாஹ் விரும்புகிற வாழ்க்கை. ஒவ்வொரு முஃமினிடத்திலிருந்தும் அல்லாஹும் அவனுடைய திருத்தூதரும் அப்படிப்பட்ட ஒரு தூய்மையான வாழ்க்கையை தான் என்ன செய்கிறாங்க, விரும்புகிறார்கள். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நாமும் பிற சகோதரர்களை நேசித்து நமக்கு எதுவெல்லாம் விருப்பமானதோ, நாம் எதையெல்லாம் விரும்புகிறோமோ, அமல்களால், பொருளாதாரத்தால் எதையெல்லாம் நாம் ஆசைப்படுகிறோமோ, விரும்புகிறோமோ, அதையே நம் சகோதரர்களுக்கும் விரும்பி வாழுகிற நல்ல பாக்கியம் மிகுந்த வாழ்க்கையாக நம் அனைவர்களின் வாழ்க்கையும் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா அங்கீகரித்தல் புரிவானாக. வாஹிரு தஅவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.